Hi friends, welcome to Honey Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் வந்து கோவக்காவை வந்து இந்த மாதிரி ஸ்லைடா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில். நான் வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் விடுறேன். ஏன்னா வந்து நான் வந்து லைட்டா ஃப்ரை மாதிரி தான் பண்ண போறேன். ஸோ அதனால நான் வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் விடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. கோவக்காய் அழகா சின்னதா சைடா கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து தேவையான அளவு கடுகு போட போறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அந்த சவுண்ட் வரணும். அந்த கடுகு பொரியும் போது டப் டப்புன்னு வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சவுண்ட் வந்தாதான் நல்லா கடுகு பொரியுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கேக்குதா? இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சமா ஜீரகம் போட போறேன். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப பொரிஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கோவக்காவை வந்து ஆட் பண்ணணும். கோவக்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் எண்ணெயில வந்து கலரி விட்டுட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெயிலே நல்லா வதக்கிப்போம். அப்ப அது நல்லா ஃப்ரை ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மசாலா பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலா எதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா சாம்பார் சாதம், அதுக்கப்புறமா பருப்பு சாதம், ரச சாதம், இதுக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கோவக்காய் தான் வந்து ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியா இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுங்க. பாருங்க ஃப்ரை ஆகும் போதே அந்த லைட்டா சுடுங்குதா கோவக்காய், அந்த மாதிரி நல்லா சுடுங்கணும். அப்புறம் என்ன சொல்லணும்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேர் அதை பண்ணவே மாட்டீங்க. ஆனா வீடியோஸும் நிறைய பேர் பாக்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்ப அது ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பேபி சிஸ்டர் பத்தி நிறைய அப்டேட் பண்ணுங்க சிஸ்டர். எனக்கும் இப்பதான் வந்து 5 months பேபி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்றேன். பாருங்க இப்ப கோவக்காய் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள். நான் எனக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள். நான் வந்து எக்ஸ்ட்ராவா மல்லித்தூள் ஆட் பண்ணுவேன். அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு. அவ்வளவுதாங்க. மசாலா பொருள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் நல்லா நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம்.
நீங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஓவர் ஃபுல் ஸ்லிம்ல வைக்காதீங்க, கொஞ்சம் ஸ்லோ ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மசாலாலாம் வந்து டக்குன்னு பிடிச்சிடும், அதனால ஸ்லோவா வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் ஆகுது இந்த கோவக்காய் வந்து அப்படியே வேகணும், அப்பதான் வெந்திருக்கும். அப்படி இல்லைன்னா சாப்பிடும் போது ஒரு மாதிரி வாயிலேயே தேன்படணும் சின்ன சின்ன. அதனால நல்லா வேகணும் கோவக்காய். ஏன்னா நம்ம வந்து இப்போ எண்ணெயில தானே ஃப்ரை பண்ண போறோம். 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வேகட்டோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓபன் பண்ணி. பாருங்க சூப்பரா வெந்திருக்கு கோவக்காய். உங்களுக்கு தெரியுதா? நல்லா வெந்திருக்கு, மசாலாவும் அதுல நல்லா பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி 10 to 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் கோவக்காவெல்லாம் வேக வைக்கணும், அப்பதான் அது நல்லா வெந்து வரும். எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம். ஸோ சாம்பாருக்கு வந்து இது ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு சாம்பார் சாதத்துக்கு ஈக்குவலா வந்து கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இனி என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி நான் கொடுக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.